வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆன் வாக். இது இதில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் கடாயில் கூட செய்யலாம். இது ஏன் இதில் செய்கிறோன்னா, இது ஹை ஹீட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யும்போது நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல்லு. அது இந்த வாக் இதில் பண்ணிங்கன்னா, வாக் ஸ்டைலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல்லு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் கடகடன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ்லலாம் செய்கிறது கஷ்டம். நல்லா ஃப்ளேம் நிறையா தகன்னு எரியணும். அது இப்போ எனக்கு எல்லாமே இங்கே இண்டக்ஷன் மாதிரி தான் இங்கே ஸ்டவ். ஸோ அதனால நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வின்டரில் சம்டைம்ஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கேஸ் நாங்கள் ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி அதனால பேக்யார்டில் இப்போ உங்களுக்காக நான் போய் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ பிரியமுடன் சமைக்கலாம். தேவையான பொருட்கள்: சாதம் 2 கப்பு, சிக்கன் 200 கிராம், இஞ்சி பூண்டு பொடி பொடியாக வெட்டி 2 டேபிள் ஸ்பூன், கேபேஜ், கேரட், செலரி, கேப்சிகம் 1 கப்பு, குக்கிங் ஆயில், மிக்சட் சாஸு 4 டேபிள் ஸ்பூன். இந்த அடுப்பு செட்டப் பார்த்துக்கோங்க. இந்த வாக்காக இது வாங்கினது. இது இந்த வாக் நம்ம இரும்பு சட்டி எப்படி நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சி வைப்போமோ, அதே மாதிரி இதை நல்லா எண்ணெய் போட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம மொத்தமே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? நான் வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயிலோ கோகனட் ஆயில், உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது இந்த ஆயிலேருந்து ஸ்மெல் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடாதுன்றதுக்காக நான் வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன், போன்லெஸ் சிக்கன் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா வதங்கும். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த சிக்கன் கொஞ்சம் தெரியும். இல்லாட்டினா அப்படியே ரைஸோடு போயிடும். சிக்கன் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நேரம் வேகும். ரொம்ப எண்ணெயிலே இல்லாமல் நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நான் மேரினேட் பண்ணி நைட்டே வச்சுட்டேன். ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, வெறும் உப்பு, பெப்பரு, கொஞ்சோண்டு சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டு அதில் நம்ம நைட்டே போட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். ஓவர் நைட் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். நம்ம இந்த மாதிரி சிக்கன் பண்ணுறதுல ஒரு மெயின் ஹைலைட்டே என்னென்னா, வெளியே நல்லா ரோஸ்டியாக இருக்கும். சிக்கன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகணும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரைஸோட எல்லாம் போட்டுட்டு கடைசியாக இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கிடுவோம். ஸோ நீங்கள் சிக்கன் இந்த பதத்தில் நல்லா வெந்தோடனே இப்போ அதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் செப்ரேட்டாக. நல்லா இருக்குல்ல, கேம்ப் ஃபயர் மாதிரி நல்லா இந்த குளிருக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த சிக்கன் வதக்குனதோடு அப்படியே இருக்குது. அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேப்சிகம், குடமிளகா சேர்க்குறோம், பச்சை குடமிளகா. அப்புறம் கொஞ்சம் செலரி சேர்க்குறோம். நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணும்போது என்கிட்ட இப்போ இங்கே கிடைக்கல, நான் தேடி பார்த்தேன். ஸோ வெங்காயத்தாள் இல்லை, அதுக்காக செலரி போட்டிருக்கேன். செலரியும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டுக்கு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செலரி நம்மளுக்கு அங்கே கிடைக்கலன்னா நீங்கள் வெங்காயத்தாள் போடலாம், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கடிக்க வரும்போது நல்லாயிருக்கும். அந்த குடமிளகாலாம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் போட டக்குன்னு அது வதங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் ஹை ஹீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் நடுவில் குறைக்க முடியாது. இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 2த்தையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வரும். குட்டி குட்டியாக சின்னதாக மைன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஒரு 4 இல்லை 5 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது எல்லாமே செய்கிறது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு வேளைக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். ஸோ நம்ம இப்போ முட்டை
2 டைப்பா பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்கன கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா தனியா, அதே மாரி நம்ம எக்கையும் வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸா வேணும்னா, அதையும் ஃபர்ஸ்ட்டே சாட்டே பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கணும். இப்ப எனக்கு அப்படி நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்ப முட்டை சிக்கன் ஆல்ரெடி பெருசு பெருசா இருக்கனால, நான் முட்டைய வந்து இதோடயே சேர்த்தே வந்து ஆட் பண்ண போறேன். அப்பதான் வந்து அது ரைஸோட நல்லா சேர்ந்து அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் ரைஸ் சாப்பிடுறதுக்கே. ஸோ நம்ம வந்து இப்ப முட்டைய இதில போட போறோம். முட்டைக்கு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு, இதிலேயே நீங்க வந்து 4 இல்லாட்டினா 5 அ முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். ஸோ இப்ப எல்லா முட்டையும் வந்து இந்த வெஜிடபிள்ஸ சைட்ல வச்சுட்டு, அங்கேயே வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுறோம். கொஞ்சம் ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா, இது மாரி கையில கொஞ்சம் எடுத்து இது மாரி பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஸ்பீடா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம வந்து கேபேஜ் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா நறுச்சு நறுச்சுன்னு வரும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால கேபேஜ் கடைசியா நம்ம இப்போ ஆட் பண்றோம். கேரட் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்தோம்னா, முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து துருவி வச்சிருக்கேன் லைட்டா அது கடைசியா ஆட் பண்றதுக்காக. கொஞ்சோண்டு துருவி வச்சிருக்கேன் கேரட்டு. உங்களுக்கு வந்து அது சின்ன சின்னதா கடிக்க வரணும், அவங்களுக்கு பிடிக்கும்னா, அந்த மாதிரி கூட நீங்க சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்ப நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? தனியா அந்த சிக்கனையும் வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த சிக்கன அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அம் ரைஸ் வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ. அது வந்து நம்ம மொத நாள் செஞ்ச சாதம் இருந்தா கூட அது நல்லாருக்கும் உதிரி உதிரியா. இல்லாட்டினா நம்ம காலையில செஞ்சோன்னா, அத நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா உதிரியா எடுத்துக்கணும். இது 2 கப் ரைஸ் வந்து செஞ்ச சாதத்த நம்ம இப்ப அதோட சேர்த்து போடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உப்பும், பெப்பரும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த ஒரு இன்கிரீடியன்ட் மெயினா என்னதுன்னா, சாஸ் சேர்க்க போறோம். அதுதான் மெயினு. இந்த சாஸ் வந்து சோயா சாஸும், ஹாய்சின் சாஸு, அதுக்கப்புறம் கெச்சப். இது எல்லாத்தையும் கலந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, ஹாய்சின் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கெச்சப் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அத வந்து இப்போ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அது மாதிரி. அப்புறம் உப்பு வந்து நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாவ்! வாசனையே செம்மையா வருதுங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட இதை சாப்பிட்றணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆன் வாக். இப்போ நம்ம வந்து பிரியமுடன் சுவைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா வியூவர்ஸ்க்கும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர்! இந்த புத்தாண்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.